மாண்புமிகு ஏ வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அவை உரிமை குழு என்பது ஒரு உச்ச அதிகாரம் படைத்தது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதில் தண்டனை கொடுக்குற அளவுக்கு கூட அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற குழு தான். ஆனால் 2 முறை நான் கொடுத்துருக்கிறேன், உரிமை மீறி இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் கடிதம் கொடுத்தேன். நீங்கள் குழு அமைத்த உடனேயே அதை பற்றி பரிசீலனை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த விதி, பேரவையினுடைய விதி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 225 எழுப்பப்பட்ட பிரச்சனை அவையும் உரிமை மீறியதாகவோ அல்லது அவையை அமைப்பதாகவோ இருந்து அவையின் தலையீடு அவசியம் என்பது பேரவைத்தில் கருதினால் அவ்வுரிமை மீற பிரச்சனையை உரிமை குழுவிற்கு அனுப்ப பெற வேண்டும் என்றோ அல்லது பேரவையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று உறுப்பினர்கள் யாராவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை அனுமதிக்கலாம் என்று நீங்களே இந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எனவே உரிமை குழு அமைக்கிற பொழுது அமைக்கட்டும். இந்த வரிசையாக சொன்னா நீங்க நீக்கிறீங்க, இது வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிரிண்டரில் இருக்கவங்க அதை பார்த்து கொண்டு அதை போடுவதில்லை, அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த யூடியூப் என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளம் என்ற பேரில் இந்த அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய மாண்புக்கு போகிறது. ஆனால் நான் மாண்புக்கு நம்முடைய பேரவைத்தில் கேட்க விரும்புவது, இந்த உரிமை குழு அமைக்கிறது முன்னால இந்த உரிமை எல்லாம் இங்கே நீங்களே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு விவாதித்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். எனவே இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினருடைய கருத்தை நான் நிச்சயமாக ஆய்வு செய்வேன். ஏற்கனவே இன்னொரு கருத்து வந்திருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் கிரேட் பிரிட்டன் அங்கெல்லாம் நீக்கப்பட்ட பகுதிகள் வராமல் எப்படி ஒளிபரப்பு செய்வது என்பதை பற்றிய ஒரு கருத்து வெளியிடப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்ற நடைமுறையை இங்கேயும் கடைபிடித்தால் அது பொதுமக்களுக்கு சென்று சேர்கிற போது நீக்கப்பட்ட பகுதி இல்லாமல் அது நேரடி ஒளிபரப்பாகவும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் அதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்கள் கருத்தை பற்றி ஆய்வு செய்து ஏற்கனவே உரிமை மீறல் கமிட்டிக்கு அனுப்பாமலே அதை செய்வதை பற்றிய அந்த கடிதம் உங்களிடமிருந்து எனக்கு வந்திருக்கிறது. அதை பற்றி நிச்சயமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு விரைவில் அதை பற்றி ஒரு நான் முடிவு எடுப்பேன். இப்போது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் விதி 110 கீழ் 111 கீழ் ஒரு திருத்த அறிக்கை ஒன்றை வெளியிட விரும்புகிறார். மாண்புமிகு உறுப்பினர் ஏ வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் மீது நம்பிக்கை உண்டு. ஆனால் நான் கேட்க வரும்போது ஏற்கனவே 2 நாங்கள் உரிமை மீறல் கொடுத்துருக்கிறோம். அதுக்கு என்ன விட நீங்க இதுக்கு மேல ஆப்டர் இதுக்கு மேல நீங்க செய்ய போறீங்க. இதுக்கு முன்னால் இருப்பது என்பதை நீங்கள் உரிமை குழு கொண்டு உடனே அமைச்சு அதை நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அல்லது நீங்க ஆய்வு செய்யறதுக்கு இங்கே விடுங்க. அப்ப ஒரு ஏன்னா நீங்க தீர்ப்பு வழங்க முடியும். அப்பதான் ஏன்னா நீங்க சொன்னதையே மதிக்க மாட்டாங்கன்னா வேற யார் சொன்னா மதிப்பாங்க? அதை சொல்லுங்க. இல்ல நீங்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் பல பகுதிகளில் அதிலும் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களில் எல்லாம் டெங்கு காய்ச்சல் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்பது குறித்து நான் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல்கள் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த காலத்தில் ஆகஸ்ட் வரை 25,000 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் 12 பேர் இருந்ததாகவும், இப்பொழுது இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கிறார். பத்திரிகை வந்த செய்தியை சொல்றேன். இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் குறைக்கப்பட்டிருக்கின்றது. 4 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கா சொல்லிக்கிறீங்க. பன்றிக் காய்ச்சலில் 1558 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் சில பேர் இறந்ததாகவும் சொல்லிக்கிறீங்க. ஆகவே டெங்கு காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் இரண்டும் அதை குறைப்பதற்கு அதை தடுப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு டெங்கு மலேரியா காய்ச்சல் இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சேர்ந்து வருகிறார்கள். இதுவரை 8 பேர் டெங்கில் உயிரிழப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே டெங்கு மலேரியா உள்ளிட்ட இந்த நோய்களை கட்டுப்படுத்த நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். சிவகுமார். அன்புமிகு பேரவைத் தலைவர்களே,
தமிழ்நாட்டில் பருவமழை வேகமாக அதிகரித்து வரும் பன்னி காய்ச்சல் பாதிப்பில் அரசு மருத்துவமனை அதிகரித்து வருவதால் 1500 மேற்பட்டோர் 8 பேர் இறந்துள்ளதாக தகவல் வருகிறது. மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கை அவசியத்தை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன செய்வார் என்பதை அவை முன்னு வைக்க விரும்புகிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. இந்தியாவிலே தமிழகத்தில்தான் தற்போது டெங்கு காய்ச்சலால் அதிகம் பேர் பாதிக்கப்படும் என்றும் இவ்வருடம் 2026 ஜூன் மாத இறுதி வரை தமிழகத்தில் மொத்தம் 7511 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதனால் 3 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கழக தலைவர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதோடு இறப்பு விகிதமும் பெருமளவு குறைக்கப்பட்டது என்பதனை புள்ளி விவரங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 23/8/2026 வரை 12,543 பேர் தமிழ்நாட்டில் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தெரிவித்துள்ளார்கள். எனவே பருவமழை தொடங்கவிருப்பதால் தமிழக அரசு உடனடியாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைத்தல், கேரள எல்லைப் பகுதியில் மருத்துவ முகாம்கள் அமைத்து கண்காணித்தல், டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி மருத்துவ சிகிச்சை அளித்தல், உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சுகாதார நடவடிக்கைகளை முடிஞ்சு கொசுக்கள் ஒழிப்பு மற்றும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டமைது. மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழித்தேவன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள பேரிடர் சம்பந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் பேசுகின்ற போது சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் 11 பேர் என்று சொன்னார். ஆனால் மாண்புமிகு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சிதம்பரம் தொகுதியைச் சேர்ந்த 11 பேர் என்று சொன்னார். அதில் என்னுடைய புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் மாறன், சாந்தி, திருப்புர சுந்தரி ஆகிய 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறனும் சாந்தி தம்பதியினர் நலமுடன் இருக்கிறார்கள். சுண்ணாம்புக்கார வீதியில் வசித்த திருப்புர சுந்தரியுடைய நிலைமைதான் இன்னும் தெரியவில்லை என்று சொன்னார் என்பதை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.